எப்பவுமே ரெஸ்டிங் போஸ்டர் ஒரு பைக் ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது என்னைக்குமே இன்னைக்கு நம்ம பைக்ல ஒரு 50 கிலோமீட்டர் போக போறோங்க. அதாவதுங்க முன்னெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் நான் பைக் போனனாலே நல்ல முதுகு வலி வந்துடும், உடம்புலாம் வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பைக்ல போறதே ஒரு காலத்துல அவாய்ட் பண்ணுவேன் நானு. இன்னைக்கான வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, எப்படி இந்த வலிகள் வராம நான் பாத்துக்கிட்டேன் அப்படிங்கறத தாங்க மெயினா இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரைடு போகும்போது வரக்கூடிய வலி அப்படிங்கறத பிரிவென்ட் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு விஷயம் எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸை எப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த விஷயங்களை செஞ்சதுனால தான் எனக்குமே இந்த வலிகள் நல்லாவே குறைஞ்சது. வாங்க ஒன்னொன்னா இப்போ பைக்கை வச்சு செய்வோம். என்னோட பழைய பிளாட்டினா பைக்கு. முதல் விஷயங்க, பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுங்க, நம்ம எப்படி உட்காரோம் அப்படிங்கிறது. நம்ம பைக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பண்ணிருக்காங்க. என்னைக்குமே இந்த ஸ்ட்ரெச்சஸ் நம்மளுக்கு உதவியா இருக்கும். அதுவும் இப்போ நான் 50 கிலோமீட்டர் போறேன் அப்படின்னு வைங்களேன், கட்டாயம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் தேவை. நம்ம கைகளுக்கெல்லாம் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பைக்ல உட்காந்துக்கிட்டு பண்ணலாம், இல்ல உட்காரத்துக்கு முன்னாடி பண்ணலாம். அதை பத்தி ஒண்ணு இல்லை. ஆனா அதை விட முக்கியம், இப்போ நான் பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். அப்போ இந்த ஹெல்மெட்டோட வெயிட், தலையோட வெயிட், இதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போக வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹெல்மெட்டை போட்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது கழுத்து தசைகளுக்கு எப்படி அந்த ஸ்ட்ரெயின் இருக்கதாங்க செய்யும். அதனால எப்பவுமே இந்த நெக் எக்ஸசைஸ் அப்படின்னு கழுத்துக்கு உண்டான எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம பண்ணிட்டு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து வலிகள் வர்றது பெருமளவு குறையும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ், வலது பக்கம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்றது, 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். அப்புறம் இடது பக்கம் 1 2 3 4 5 ஹோல்டு பண்றது. அப்புறம் இப்படி சைடில் 45 டிகிரி 3 4 5 7. இப்போ இந்த பக்கம் 45 டிகிரியில் 2 3 4 5. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மசிலுக்கு பயிற்சி. அதை விட சிம்பிளான ஈஸியான ஒரு விஷயம், லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் தோலுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டை தலைக்கு பின்னாடி வச்சு இழுத்தீங்கன்னா அருமையான ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் 5 செகண்டுக்கு. அதே மாதிரி வலது கையை வலது தோள்பட்டையில வச்சு இடது கையை தலைக்கு பின்னாடி வச்சு இழுத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஸ்ட்ரெச் கிடைக்குங்க. நம்ம கால்கள் இந்த மாதிரி சமயத்துல எல்லாமே தரையை தொட்டிருக்கணும். 2 பக்கமுமே கால் அப்படியே தரையை தொட்டிருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம போஸ்டர் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெயிட்டா, எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா டிஃபால்ட் போஸ்டர், எப்பவுமே ரெஸ்டிங் போஸ்டர் ஒரு பைக் ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது என்னைக்குமே நம்மளோட பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படிங்கறத எப்படி என்ஷூர் பண்ணிக்கலாம்னா, நம்ம தோள்கள் ரெண்டும் சைட்ல இந்த மாதிரி விரிவடைஞ்சிருக்கணும். கழுத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த சின், வாய்ப்பகுதியோட சின், இது இப்படி உள்ள அழுத்தினீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரெயிட் போஸ்டர். இப்படி சின்ன உள்ள அழுத்தும் போது நம்ம தலையோட வெயிட் கரெக்டா பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்படி கீழே தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதனால இந்த வகையில ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு இப்படி உட்கார்றது தான் எப்பவுமே நல்லது. இதுதான் டிஃபால்ட் போஸ்டர். ஆனா இதை மாற்ற வேண்டியிருக்கும். எப்ப மாத்தணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பட் இது ஒரு மெயின் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காருது அப்படிங்கிறது எப்பவுமே ரெஸ்டிங் போஸ்டர், அதுல மாற்றம் கிடையாது. அடுத்த விஷயம், நம்ம உட்காரும் போது நம்மளோட கால்கள் இருக்கு பாத்தீங்களா, 2 கால்களும் இப்படி வச்சுக்கிட்டு ஓட்டுறதுங்கிறது தப்புங்க. இப்படி இருக்கவே கூடாது. நம்மளோட போஸ்டர் எப்பவுமே 2 கால்களும் டேங்கை ஒட்டி இருக்கிறது தான் கரெக்டான போஸ்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேங்கை ஒட்டி இருக்கும் போது தான் இந்த தசை, நம்ம இந்த தைஸ், ஹிப்பு, பேக்கு எல்லாமே ஆக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? அது முக்கியமான விஷயம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம உட்கார்ந்து இருக்கணும். இந்த ரிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிஸ்டோட பொசிஷனும் இதுதான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க ரிஸ்டோட பொசிஷன். நம்ம இதை இப்படி பண்ணல, இப்படி பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா நியூட்ரல் பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ரெஸ்டிங் போஸ்டர். ஆக்சிலேட்டர் பிடிக்கிறது, பிரேக்கிங் பிடிக்கிறது எல்லாமே நீங்க இப்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்த முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க. நீண்ட தூரம் போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ எவ்ரி half an hour நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்ப சப்போஸ் சிக்னல், டிராபிக் சிக்னல்ல இருக்கும்போது பண்ணுங்க. வண்டி ஓட்டும் போது இந்த பயிற்சியை பண்ணாதீங்க. இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன்னு, நம்மளோட ஸ்பைன்ங்கிறது இங்க இருக்குங்க, கர்வேச்சர். இதை முடிஞ்ச அளவு இப்ப கால்கள் ரெண்டும் பாதம் ரெண்டும் அப்படியே தரையோட வச்சிருக்கணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பைனை முன்னாடி தள்ளுறோம். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னாடி தள்ளுறோம் ஸ்பைனை. அப்புறம் ஸ்பைனை பின்னாடி தள்ளுறோம். 5 செகண்ட் 1 2 3 4 5 ஸ்பைனை முன்னாடி தள்ளுறோம். 1 2 3 4 5. இது பண்ணும்போது நார்மலா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5. இந்த மாதிரி நீங்க டிராபிக் சிக்னல்ல நிற்கும் போதோ இல்ல அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வண்டிய ஓரம் கட்டிட்டு கூட இதை பண்ணலாம். ஆக்சுவலா இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பெல்விக் டில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. பெல்விக் டில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஹிப்பு போனை முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்னு மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த ஹிப்பு போனுக்கு இப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் போது நம்மளுக்கு
இந்த பேக் பகுதி மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும், பேக் பெயினே வராது உங்களுக்கு. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்க பைக்கோட சஸ்பென்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பள்ளம் மேடல இறங்கி ஏறும்போது ஒரு பிரச்சனையும் பெருசா ஏற்படாது. ஒருவேளை பைக்கோட சஸ்பென்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா லைட்டா உடம்பு தூக்கிக்கங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே நேரா இங்கதான் ஃபுல் வெயிட்டும் இங்கதான் டிரான்ஸ்மிட் ஆகும். தலையில இருந்து உடம்பு முழுக்க வெயிட் ஸ்பைன்ல இறங்கி இறங்கி ஏறும்போது தான் உங்களுக்கு டிஸ்க் டீஜெனரேட் ஆகுறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் போன்ற பல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் சஸ்பென்ஷன் சரியா இல்லாம வெயிட் ஃபுல்லா இங்க இறங்குறது தான். சோ அதை நீங்க பண்ணக்கூடாது. எவ்ரி ஹாஃப் அன் அவர் நம்ம பெல்விக் டில்ட் பண்றது, இந்த எக்ஸசைஸ் பண்றது ஃப்ரண்ட் பேக், அப்புறம் பள்ளமேடு வந்தா எந்திரிக்கிறது. அது மட்டும் இல்லாம அப்பப்போ நம்மளோட இந்த பொசிஷன், அதாவது இந்த தொடைகள் டேங்க ஒட்டி இருக்க பொசிஷன்ல இருந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. இது எப்பயாவது பண்ண வேண்டியது, டிராபிக் இல்லாத நேரத்துல பண்ண வேண்டியது. சோ அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், ஆனா எப்பயாவது தான் கொடுக்கணும். ஆனா மத்தபடி ரெகுலர் ரெஸ்டிங் டிரைவிங் பொசிஷன் இதுதான். நீங்க டேங்க ஹோல்டு பண்ணிருக்கிறது தான் கரெக்டான டிரைவிங் பொசிஷன். அப்புறம் லாங் டிரைவ்லாம் போறீங்க அப்படின்னா பாருங்க, இப்பவே நிறைய வெயில் அடிக்குது. கண்டிப்பா நிறைய தண்ணீர் குடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் அப்படிங்கிறது நடுவுல கொடுக்கறதும் முக்கியம். அதோட முக்கியமா தோள்கள் ஸ்ட்ரைட்டா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்த விட மிக மிக முக்கியம் ஹெல்மெட் அப்படிங்கிறது. உங்களுக்கு முதுகு வலி வந்தா சமாளிச்சுக்கலாம், கழுத்து வலி வந்தா சமாளிச்சுக்கலாம். ஆனா தலை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தலையை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல் ஹெல்மெட் எப்பவுமே இந்த மாதிரி ஃபுல் ஹெல்மெட் அணியறது அதை விட முக்கியம். இந்த இடத்துல சப்போர்ட் இல்லாம வெறும் பாதி ஹெல்மெட்லாம் அணியக்கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் அகைன்ஸ்ட் டிராபிக் ரூல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கும் போது வெயிட் கொஞ்சம் அதிகமாகுது, தலையோட வெயிட். ஸோ அந்த மாதிரி சமயத்துல டிராபிக் சிக்னல்ல நிற்கும் போது கழுத்தை திருப்புற அந்த ரொட்டீன் நெக் எக்ஸசைஸை டிராபிக் சிக்னல்ல நிற்கும் போது நீங்க பண்ணலாங்க. சைடு டு சைடு, பேக் ஃப்ரண்ட், இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்க, உங்க மசில்ஸ்க்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆக இந்த மாதிரி சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ், சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டு பெரிய அளவில் பேக் பெயின் இருக்கு அப்படின்னா இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய சில ஸ்ட்ரெச்சஸை வீட்டில் செய்யுங்க. ஸோ வீட்டுக்குள்ளார நீங்க செய்யக்கூடிய ஸ்ட்ரெச் என்னன்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தரையில இந்த மாதிரி 4 லெக்ஸ்ல அப்படியே ஹோல்டு பண்ணி இருங்க. ஸோ இந்த மாதிரி 2 கைகள் 2 கால்களால் ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கு ஹோல்டிங் பொசிஷன். இந்த ஹோல்டிங் பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வயிற்றை மெயினாக டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட கையை இப்படி தூக்க போகிறேன். வயிற்றை டைட் பண்ணிக்கிட்டேன், இடது கை தூக்கிட்டேன், வலது காலை தூக்கிட்டேன். சரிங்களா? வலது கால் இடது கை ரெண்டையும் தூக்கிட்டு இந்த பொசிஷனில் 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுறேன். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கீழே கொண்டு வந்துட்டு இப்போ வலது கையை தூக்கிட்டேன், இடது காலை தூக்கிட்டேன், வயிற்றை டைட் பண்ணிக்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதையே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இதை நீங்கள் 10 வாட்டி கூட பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. அடுத்த விஷயம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் இடுப்பு இருக்கு இல்லையா, இது கேட் கவ் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். கீழே மேலே அப்படின்னு பண்ணுறது. இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது பைக்கில் உட்காந்து கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணது இது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான், ஆனால் இது ஸ்பைனுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை நீங்கள் கட்டாயம் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நான் செஞ்சு காமிச்ச எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அடுத்து 3வது விஷயம், இப்படி சைடில் படுத்துக்கங்க. ஒரு கை இங்கே வச்சுக்கோங்க. இடுப்பு பகுதியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சு அவுட்டாக இருக்கணும். இடுப்பு பகுதியை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இடுப்பு பகுதியை கீழே கொண்டு வாங்க. வயிற்றை டைட் பண்ணிக்கங்க. 1 more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு 2 கால்களையும் மடக்கிக்கிறோம், கைகள் இப்படி வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே வாங்க. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 more time. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. ஸோ இந்த 2 எக்ஸசைஸும் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸுங்க. உங்களுக்கு வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த எக்ஸசைஸ் சூப்பரா கேட்கும். இது மட்டும் இல்லாம நார்மலாவே எவ்ரி half an hour ஒரு தடவை நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. முக்கியமா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எத்தனையோ பேர் அவங்க சயாட்டிக்கான்னு சொல்லிட்டு முதுகுல வலி வந்து சைட்ல கால்ல எல்லாம் பரவும், அந்த அளவுக்கு சயாட்டிக்கா பெயின் வந்தவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா கேட்டிருக்கு நான் சொல்லித் தரக்கூடிய பல டெக்னிக்குகள். உங்களுக்கு ஏதாவது நேரில் கத்துக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது நேரடியா இந்த பயிற்சிகளை எப்படி பண்றது அப்படிங்கறதையும் சொல்லி தரத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். பல ஊர்கள் போய் அங்கங்க சில பேஷண்ட்டை சந்திச்சு இதை சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கீழே போடுங்க. இந்த டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு ரெடியா இருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பைக்குங்கிறது நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.